பாம்பு. அந்த பாம்பைய இந்துக்கள் தெய்வமா வழிபடுறாங்க. அந்த பாம்பை இந்துக்கள் தெய்வமா வழிபடுறாங்க மீன்ஸ் வழிபடுறாங்க அப்படின்னா அவங்க தான் ஆதாம் ஏவாள்னு வேணாம். பாம்பை யாரு கடவுளா வழிபடுறாங்களோ அவங்க தான் ஆதாம் ஏவாள். ஏன்னா அந்த பாம்பு கடவுளா தெரிஞ்ச இடம் எதுன்னா ஆதாம் ஏவாள் கூட தான். பாம்பு எங்க இருந்து வருது? ஆதாம் ஏவாள் கிட்ட இருந்து தான் வருது. நிஜமாவே கிறிஸ்டியன்ஸ் அந்த பாம்பை சாத்தான்னுவாங்க. அதை ஏன் சாத்தான்னுவாங்கன்னா அது அது சாத் அது அது பேர் வந்து அந்த சாத்தான் பேர் லூசிஃபியர். ஆனா அந்த லூசிஃபியர் இருந்து வந்த இடம் எதுன்னா ஹெவனு. லூசிஃபியரோட சொந்த இடம் எது தெரியுமா? ஹெவனு. ஒரு பக்கம் மெக்கேல், இன்னொரு பக்கம் லூசிஃபியர். அவர் பேர் லூசிஃபியர் கிடையாது, அவர் பேர் ஒளி. ஒளினா வெளிச்சம். அந்த லூசிஃபியருக்கு அந்த சாத்தானுக்கு ஒரு பேர் இருக்கு. நம்ம சாத்தானை கருன்னு கருப்பா வர்ணிக்கிறோமே, அந்த சாத்தானுக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேரு தான் ஒளி. ஹெவன்லயே ரொம்ப அழகானவர் யாருன்னா ஒளி. அதுதான் நம்ம சொல்ற சாத்தான். நான் திரும்ப சொல்றேன், ஹெவன்ல யார் ரொம்ப அழகு அப்படின்னா சாத்தான் தான் அழகு. அந்த சாத்தான் பேரு ஒளி, லைட். லைட்னா வெளிச்சம். அவர் ரொம்ப வெளிச்சமானவர் நிஜமாவே. அவரை தான் நம்ம என்ன சொல்றோம்னா சாத்தான் சாத்தான் சாத்தான்றோம். அவர் எங்க இருந்து வந்தார் அந்த சாத்தான் அப்படின்னா நம்ம பேயின்னு கூட சொல்லுவோம். பேய் வேற சாத்தான் வேற. நிஜமாவே சரியா? பேய் வேற சாத்தான் வேற. சாத்தான்னு நம்ம எதை சொல்றோம்னா ஒளியை தான் சொல்றோம். அந்த சாத்தான் வந்த இடம் எதுனா ஹெவன். ஹெவன் மீன்ஸ் விண்ணகம். விண்ணகம் மீன்ஸ் கடவுள் பக்கத்துல, கடவுள் கூட இருந்தவர் தான் அந்த சாத்தான். அந்த சாத்தான கடவுள் கீழே இறக்கிட்டாரு. ஏன்னா கடவுளை மனுஷனை படைச்சிட்டாரு. ஆதாம ஏவாளை படைச்சிட்டாரு. அந்த ஆதாம ஏவாளுக்கு போய் நீ சேவை செய், கூட இரு அப்படின்னு சொல்லும் போது, அவங்க சொல்றதெல்லாம் செய் அந்த மாதிரி சொல்லும் போது அந்த சாத்தான் அந்த ஒளி கேட்க மாட்டேன்னுச்சு. அந்த ஒளி என்ன சொல்லிச்சுன்னா, நான் எவ்வளோ அழகா இருக்கேன், நான் கர்வமா இருக்கேன். நான் அதனால அந்த கர்வம் கொண்டு என்ன பண்ணிடுச்சுன்னா, நான் நீ சொல்றத செய்ய முடியாது அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்லியிருக்கு. மெக்கேல் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் செய்யறேன் அப்படின்னு இருக்காரு. அவ்வளோதான். அப்போன்னு ஒளி செய்ய மாட்டேன்னு அப்புறம் நீ பாதாளத்துக்கு போன்னு தள்ளிட்டார். அந்த பாதாளத்துக்கு பேர் என்னன்னா பூமி. நீ இந்த பூமியிலே இரு, நீ பூமி விட்டு வர வேண்டாம் அப்படின்னு. ஹெவன் உனக்கு கிடையாது, நீ பூமிக்கு போன்னு தள்ளிட்டார். அப்போ அந்த சாத்தான் அதுல இருந்து பூமியில தான் இருக்கு. கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சிட்டாரு. படிச்சுட்டு அந்த சாத்தான் என்ன பண்ணுதுன்னா பாம்பு மேலே ஏறிடுது. எப்படி சாத்தான் பாம்பு மேலே ஏறிடுது, பாம்பு ரூபமா ஆயிடுது சாத்தான். அந்த ஆதாம் கிட்டையும் ஏவாள் கிட்டையும் சாத்தான் பேசுது. பேசுனதுனால அது இன்னும் கொஞ்சம் ஆழமா போகணும்னு நினைக்கிறேன். பேசுனதுனாலன்னு சொல்ல முடியாது. சாத்தான் சொன்னதை ஆதாமையும் ஏவாளை செஞ்சுட்டாங்க அப்படின்றதுனால அது ஒரு பழத்தை அது கொஞ்சம் ஆழமா போகணும். அப்போ ஏதேன் தோட்டத்தை விட்டு அந்த கடவுள் வந்து ஒரு தோட்டத்துல ஆதாமிய ஏவாளையும் வச்சுட்டு இருந்திருக்காரு பத்திரமா. அப்போ நீ இந்த தோட்டத்துல நீங்க 2 பேர் இருக்க வேணாம், அந்த சாத்தான் சொல்றதை கேட்குறீங்களா, நீங்க வெளியே போங்க அப்படின்னு விரட்டிட்டாரு. சாத்தான் கூட போங்க சனியனுங்களான்னு விரட்டிட்டாரு. அவ்வளவுதான். அப்போ அந்த ஆதாம் ஏவாள் கூட தான் சாத்தான் இருக்கு. அந்த சாத்தான் தான் அவங்கள வழி நடத்துது. அதுதான் உண்மை. நீங்க எதை சொல்றீங்களோ அந்த சாத்தான் பேர் என்னன்னா பாம்பு. அவங்க அதை தெய்வமா தான் வழிபடுவாங்க. இப்போ ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பிள்ளை பிறந்துச்சுன்னா அது அந்த பிள்ளை கூட தான் நடமாடும் அந்த பாம்பு. சாத்தான் சொல்ற சாத்தான் பாம்பு. அப்போ அந்த பிள்ளைக்கு அது கடவுளாக தான் தெரியும். அப்போ அதை அவன் வணங்குவான். அப்பத்துல இருந்து அந்த பாம்பு அங்க இருக்கு. அந்த பாம்பு அவங்கள வழி நடத்துது. அவங்க அந்த பாம்பை தெய்வமா வழிபடுறாங்க. அந்த ஆதாம் ஏவாள் தான் இந்துக்கள்.
யாரு பாம்பை வழிபடுறாங்களோ அவங்க தான் ஆதாம் ஏவாள். ஆதாம் ஏவாள் வழிமரபு அப்படியே பின்பற்றிட்டு வரவங்க தான் அந்த பாம்பை வழிபடுறவங்க. அப்போ அந்த பாம்பை பிடிச்சிட்டு பின்னாடி போனாதான் நீங்க ஏதேன் தோட்டத்துக்கு போக முடியும். அதுதான் உண்மை. இது பைபிள் படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். ஏதேன் தோட்டத்துக்கு நீங்க பின்னாடி போகணும், வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பாம்பை கும்பிடுறவங்கள வழிபட்டா, பாம்பை யாரை கும்பிடுறாங்க, பாம்பை யாரு கும்பிடுறாங்களோ அவங்க பின்னாடி போனாதான் தெரியும். உன் அப்பா என்ன செஞ்சா, உன் தாத்தா என்ன செஞ்சாங்கன்னு யாருக்கும் தெரிய போறது கிடையாது உங்களுக்கே. அப்போ அதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல காலங்களுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எப்படி? ஆதாம் ஏவாள் அங்கே போன ஏதேன் தோட்டத்துக்கு நீங்கள் நடந்தே போகணும்னு நினச்சிங்க. நீங்கள் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா நேராக போய் ஃப்ளைட்டில் போய் ஏதேன் தோட்டத்தில் போய் இறங்கிடலாம். இப்போ நவீன காலங்களில் டமால்னு போய் குச்சிடலாங்க. நீங்கள் நடந்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க பின்னாடி போனால் தான், அந்த பாம்பை வழிபடுறவங்க பின்னாடி போனால் தான் உங்களால் அங்கே போக முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க பாம்பை வழிபடுறது தப்பு இல்லை. பாம்பு அவங்களுக்கு கடவுள், அவ்வளோதான். பாம்பு தான் அவங்கள வழி நடத்தியிருக்கு. ஆதாம் ஏவாளை வரைஞ்சிங்கன்னா கூட பாம்பையும் சேர்த்து தான் வரைகிறீங்க. அதனால பாம்பு தான் உங்களுக்கு தெய்வம். பாம்பை வழிபடுறவங்க தான் ஆதாம் ஏவாள். ஆதாம் ஏவாள் வழிமரபு அப்படியே தொடர்ந்து வராங்க அப்படின்னா அவங்க பாம்பை தான் வழிபடணும். பாம்பை தான் வழிபடுறாங்க. அப்போ இந்துக்கள் தான், நான் திரும்ப சொல்றேன், இந்துக்கள் தான் உண்மை. ஆதாம் ஏவாள் எங்க இருக்காங்கன்னா இந்துக்கள் கிட்ட தான் இருக்காங்க. நம்ம கிட்ட கிறிஸ்டியன்ஸ் கிட்ட வாயில இருக்காங்க, உள்ள இருக்காங்களான்னா இல்லை. இந்துக்கள் கிட்ட தான் இருக்காங்க அந்த ஆதாம் ஏவாள்.